சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் சுதியும் தோஸ்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் தோஸ்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் தோஸ்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. திவ்ய ஸ்பிரித்து சாந்தவே தேவரீர் எழுந்தருளிவாரும். பரலோகத்தில் நின்று உடைய பிரகாசத்தின் கதிர்களை பரவிடும் தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளிவாரும். உச்சமாறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாடியை, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியை, வியாசத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியை, அழுகையின் தேற்றரவே எழுந்தருளிவாரும். வெகு ஆனந்தத்தோடு இருக்கிற பிரகாசமே, விசுவாசிகளின் நிரப்பும் வணங்காததை வணங்க பண்ணும், இருக்கிறதை குளிரோடு நடத்தும், உம்மை நம்பி நம்முடைய விசுவாசிகளுக்கு கொடைகள் ஏழை கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். துவக்க ஜெபம் சொல்லுங்க. துவக்க ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினால் உம்முடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களை மீட்பதற்காகவும் அவருடைய உயிரையை விலையாக கொடுத்தீர். இதோ இந்த நாளில் அவர் 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று ஏக்கத்தோடு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டார். இதோ எங்களால் ஆன மட்டும் இந்த 1 மணி நேரத்தை எங்களுடைய அன்பான ஆண்டவருடைய திரு இருதயத்துக்கு நாங்கள் பரிகாரமாக இந்த ஜெபங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் துணையை எங்களுக்கு அனுப்பும். நாங்கள் இதில் எந்தவித பராக்கம் இல்லாமல் உண்மையாக உருக்கமாக அவருடைய பாடுகளை முற்றிலுமாக தியானித்தவர்களாக அவருடைய இருதயத்திற்கு முற்றிலும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு நேரமாக இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். தந்தையை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பும் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவி உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம்,
வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இருண்ட இந்த இரவில், ஓய்வெடுக்கும் இரவில், பாவங்கள் பெருகும் இரவில், பாவங்களுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் அமைந்ததாக தீமை பெருமிதம் கொள்ளும் இந்த இரவில், ஆண்டவராகிய இயேசுவே, அணுக முடியாத ஒளியில் வாழ்பவரே, நீர் இந்த இரவை தேர்ந்து கொண்டதன் பின்னணி என்ன? இந்த இரவை எங்களை மீட்பதற்கான துவக்கமாய் நீர் மாற்றிக்கொண்டதன் நோக்கம் என்ன? எங்கே பாவம் பெருகியதோ அங்கே அருள் பெருகும் என்பதற்கு ஏற்ப பாவத்தின் சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் இந்த இரவில்தானே மீட்புக்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கும்படியாக நீர் இதை தேர்ந்து கொண்டீர். மாலை வேளை உழைத்து களைத்து ஓய்வெடுக்கும் ரம்மியமான இந்த வேளையில் நீரும் மக்கள் ஓய்வெடுக்க விரும்பி செல்லும் சோலைக்குள்ளாக கடந்து சென்றீர். ஆனால் எங்களின் நோக்கம் வேறு. உம்முடைய நோக்கம் அந்த கெத்செமனி தோட்டத்தையே, ஓய்வெடுக்கும் இடத்தையே இனி உமக்கு ஓய்வில்லை எனும்படியான நேரமாக நீர் மாற்றிக்கொண்டீர். என்னோடு விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபியுங்கள் என்று அழைத்தீர். காரணம், இந்த மாலை வேளையும் மனிதனுக்கு கேளிக்கைகளை நோக்கி இழுக்கின்ற நேரமும் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்க முடியாத நேரமாக மாற்றிவிடும் என்பதால் இந்த நேரத்தில் ஜெபிக்க நீர் அழைக்கிறீர். ஈடு கட்டுவது உமக்கு மிக விருப்பமான ஒரு காரியம். சிலுவை மரம் குறுக்கும் நெருக்குமாக ஒன்றையொன்று ஊடுருவி செல்லும் 2 மரங்களை கொண்டது போல பாவத்தை ஊடுருவி செல்லும் அருளின் நேரமாக அதை மாற்றும்படியாக உமது சிலுவை பாடுகளின் துவக்க நேரத்தை மக்கள் மதிமயங்கும் நேரத்தாக நீர் எடுத்துக்கொண்டீர். அந்த நேரத்தில்தானே நீர் உமது அருளையும் இரக்கத்தையும் எங்களுக்கு பொழியும்படியாக அந்த மாலை மயக்கமான நேரத்தில் உமது சீடர்களை அழைத்தீர். அன்று போலவே இன்றும் நாங்கள் எங்களுடைய மயக்கங்களில் ஆழ்ந்திருக்கிறோமே ஒழிய உமக்கு மீட்பு திட்டத்திற்கு உதவக்கூடிய நேரம் அது என்பதை இப்போதும் நாங்கள் மறந்தவர்களாயிருக்கிறோம். இதோ கொடூரமான ஒரு சூழ்நிலையை உலகத்தில் நாங்கள் இதுவரை சந்தித்தராத ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் கூட மருத்துவத்தையும் மனிதர்களையும் நம்பிக்கொண்டு இருக்கிறோமே ஒழிய முழுவதுமாக உம்மை சார்ந்து நாங்கள் இருக்கவில்லை. விழித்திருந்து என்னோடு ஜெபியுங்கள், என்னை தாங்குங்கள். அன்று அமலேசித்தாரோடு போர் புரியும் போது மோயிசனின் கரங்களை தாங்குவதற்கு ஆரோனும் ஊரும் புறப்பட்டது போல, ஜோசுவா அதற்கு தூண்டுகோலாய் இருந்தது போல, இந்த நாட்களிலும் உமது அன்னை எங்களை தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உமது மீட்பின் கரங்களை தாங்கக்கூடிய பாடுகளில் உம்மை தாங்கக்கூடியவர்களாக ஒரு சிலரேனும் இருக்கும்படியான அழைப்பை உமது அன்னை தொடர்ந்து கொடுக்கிறார்கள். இதனால் அன்றோ அவர்கள் வியாகுல தாயாகவும் இருக்கிறார்கள். இதோ அந்த வியாகுல தாயை நாங்கள் துணைக்கு அழைக்கின்றோம். எங்களோடு இருந்து இந்த 1 மணி நேரத்தில் உம்மை தாங்கும்படியாக எங்களை பயிற்றுவிக்கவும், முற்று முழுக்க மது திரு இருதயத்திற்கு ஆறுதல் கொடுக்கும் மக்களாக நாங்கள் வாழவும், இந்த அழைப்பில் பிரமாணிக்கம் காட்டும்படியாக வாழ்நாள் முழுவதையும் உமக்கு பிரமாணிக்கம் காட்டிய அந்த அன்னையையே நாங்கள் இப்போது அழைக்கிறோம். எங்களுக்கு அந்த அன்னையின் பாதுகாவலையும் பரிந்துரையும் நீர்தாமே இந்த நேரத்தில் தருவீராக. வியாகுல அன்னையோடு உமது வியாகுலங்களையும் வேதனைகளையும் நெஞ்சில் சுமந்தவர்களாய் இந்த வியாகுல ஜெபமாலை வழியாக உமது இருதயத்தின் ஆறுதலுக்காக பயணிக்கும்
உமது அன்பு மக்கள் மீது இரக்கமாயிரும். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரனை சுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாயிருப்பவித்து அர்ச்சிஷ்ட கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்திலே பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தோரையும் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதருடைய சமூக உறவை விசுவாசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரட்டும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். பிதாவாகிய சர்வேஸ்வரனின் பிரியமுள்ள மகளே, இறைவன் மக்கு உமது இயேசுவின் பாடுகளோடு நீர் ஒன்றித்த அந்த மகிமைக்காக எல்லையற்ற வல்லமையை, அவருக்கு இணையான வல்லமையை மக்கும் கொடுத்துள்ளாரே. அந்த வல்லமையின் மிகுதியினால் எங்களையும் அனைத்துலக மக்களையும் இத்துன்பகரமான நேரத்தில் பாதுகாத்து மக்களிடம் கடவுள் மீது விசுவாசம் ஊன்றி நிற்கும்படி பரிந்து பேசும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சுதனாகிய சர்வேஸ்வரனின் பிரியமுள்ள தாயாரே, பாடுகளின் வழியாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மனுமக்களை மீட்கும்படியான ஞானத்தை இயேசு கிறிஸ்து எவ்வாறு மனிதன் என்ற முறையில் அறிந்திருந்தாரோ அவ்வாறே நீரும் இறை சித்தத்திற்கு கீழ்ப்படுவதன் வழியாக உச்சகட்ட ஞானத்தை உமது மகனைப் போலவே பெற்றுக்கொண்டீரேன். அந்த ஞானத்தின் ஒரு சிறு பகுதியாயினும் இன்றைய உலக மக்களும் நாங்களும் பெற்றுக்கொண்டு ஆத்துமத்தை ஆதாயப்படுத்தும் காரியங்களில் அக்கறை கொடுக்கும்படியாக நீர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்றும், நம்பிக்கையில் நாங்கள் ஒருபோதும் தளராதிருக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரனின் பிரியமுள்ள பத்தினியாய் இருக்கிற தேவ மாதாவே, அன்பின் மிகுதியால் தந்தை தன் மகனை கையளித்தார். அன்பின் மிகுதியால் மனித பலவீனத்திலும் ஆண்டவர் எங்களை தன்னை எங்களுக்காக கையளித்தார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் இதில் அவருக்கு ஆற்றலை தந்து இந்த உன்னதமான மீட்பு பணி நிறைவேற உதவி செய்தார். மூவரு இறைவனின் இந்த சிநேகத்திற்கு பிற்பாடு உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் திருமகனுக்காக வார்த்து கொடுத்து இந்த பலியில் முழுமையாக உம்மை ஐக்கியப்படுத்தி மறைந்திருக்கும் தேவ அன்னையே, இந்த உன்னதமான சிநேகத்தினால் எல்லா மக்களுக்காகவும், குறிப்பாக துன்புறும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த இரவில் தானே திருமகனை நோகச் செய்யும் சாவான பாவங்களில் விழும் ஆபத்தில் இருக்கும் மக்களையும் நீர் பாதுகாக்கும்படியாக உன்னத சிநேகத்தால் பரிந்து பேசி இறை சிநேகத்திலும் பிறர் சிநேகத்திலும் நாங்கள் மேலும் மேலும் வளரும்படி எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் மது இரக்கம் யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச ராஜ்யத்திலே சேர்த்தருளும். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயனே எம்மை மன்னியும், ஆயனே எம்மை மன்னியும். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். முதலாம் வியாகுலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, குழந்தை பிராயத்தில் உம்மை ஆலயத்திற்கு உமது அன்னை அர்ப்பணிக்கும்படியாக புனித சூசையப்பரோடு எடுத்துச் சென்ற போது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உம்மையும் உமது அன்னையின்றையும் பாடுகளை அப்பட்டமாய் வெளிப்படுத்தி, உங்களுடைய அழைப்பு என்பது இறைவனுடைய ஆலயத்தில் உங்களுக்கு அழைப்பு என்பது வியாகுலங்களையும் பாடுகளையும் சுமப்பதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை ஊரறிய உலகறிய தந்தை வெளிப்படுத்தினாரே. அதோடு கூட அந்த பெயர் வைக்கும் சடங்கில் விருத்த சேதனத்தின் வழியாக எங்களுக்காக நீர் சிந்த போகும் கடைசி சொட்டு வரை சிந்த போகும் இரத்தத்தின் முதல் சொட்டு இரத்தமாக நீர் அன்று ஆலயத்தில் சிந்தினீரே. அதுவும் ஆலயத்தின் பலிபீடத்தை ஒட்டி சிந்தப்பட்ட அந்த இரத்தம் பிற்காலத்தில் பலிபீடங்களில் வார்க்கப்படும் உமது தூய திரு இரத்தத்தின் அடையாளமாய் இருந்தது போல, இன்றும் பலிபீடங்களில் வார்க்கப்படும் உடைய திரு இரத்தம் அநேகரால் பங்கப்படுத்தி பரிகசிக்கப்படுவதாலும் முறையற்ற முறையில் நடத்தப்படுவதாலும் உட்கொள்ளப்படுவதாலும் அந்த திரு இரத்தத்தை முதலில் விருத்த சேதனத்தில் குழந்தை பருவத்தில் சிந்திய போது நீர் கொடுத்த அந்த அலறலும் கதறலும் இன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்வதற்காக வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இந்த இரவில் இரத்த துளிகள் வியர்வையாய் வழிந்ததும் இதை குறித்தே, தந்தையே, ஏன் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலக்கூடாது என்று நீர் ஏக்கத்தோடு கேட்டதும், ஒவ்வொரு முறை எனது திரு ரத்தம் சிந்தப்படுவதும் வியர்த்தமாய் வீணாகி போகிறதே என்று இதோ இந்த இரவில் நல்ல நோக்கத்தோடு விழித்திருப்பதாக எண்ணும் எங்கள் பொருட்டும் என்பதை உணர்ந்து நாங்கள் வெட்கப்படுகிறோம். அநேக சமயங்களில் எல்லா பாவிகளிலும் கொடூரமானவர்களாக நாங்கள் தான் உம்மை வாதித்திருக்கிறோம். இரக்கமுள்ள இயேசுவே, மன்னிப்பு கேட்கும் எங்கள் மீதும் எல்லா மக்களின் சார்பாகவும் இந்த மன்னிப்பை கேட்கும் எங்கள் மீதும் இரக்கம் வைத்து அனைத்துலக மக்களும் உமது இந்த அன்னையின் முதல் வியாகுலத்தில் உமது பாடுகளின் ஒரு பகுதி அந்த அன்னைக்கு கொடுக்கப்பட்டது போல இந்த விழிப்பிலும் உமது பாடுகளின் ஒரு பகுதியை நாங்கள் சுமக்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதியும். இதன் வழியாக உமக்கு ஆறுதல் கொடுக்கும் மக்களாக நாங்கள் இருக்கவும், சிந்தப்படுகின்ற இன்றும் பலிபீடங்களில் சிந்தப்படுகின்ற உமது திரு ரத்தம் வியர்த்தமாய் போகாதபடி ஒவ்வொரு துளியும் பல கோடி ஆன்மாக்களை மனம் திருப்பும் ஆற்றல் உள்ளதாய் இருக்கும்படி பங்கேற்கும் வாய்ப்புள்ள, அதை பற்றி அறிந்துள்ள நாங்கள் முழுமையான விசுவாசம் நம்பிக்கையோடும் தேவ சிநேகத்தோடும் உமது திரு ரத்தத்தை உமது பாதத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு கற்பியும். உமது ஒரு துளி இரத்தமும் உலக மக்களின் எல்லா பாவங்களையும் நீக்கி உமக்கு உகந்தவர்களாய் மாற்றி உமது அருளையும் இரக்கத்தையும் தந்தையின் மாபெரும் ஆசீர்வாதத்தையும் தூய ஆவியின் பலத்தையும் பெற்று தரும்படியாக இந்த முதல் வியாகுல பகுதியை அன்னையின் வழியாக உமது திரு இருதயத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பில் இருந்து எங்களை காப்பாற்றும், பல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிக அவசியம் அவர்களை மோட்ச ராஜ்யத்திலே சேர்த்தருளும். கொஞ்சம் புதியவர்கள், பங்கேற்காதவர்கள் இந்த யாகுல ஜெபமாலையில் பதில் சொல்லும்படி உங்களை முன்னெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மைக்கை ஓபன் பண்ணிக்கலாம். இரண்டாம் வியாகுலம். ஏரோதிடமிருந்து குழந்தை இயேசுவை காப்பாற்ற மாதாவும் சூசையப்பரும் எகிப்துக்கு ஓடி போனதை ஆண்டவராகிய இயேசுவே, இந்த இரண்டாம் யாகலத்தை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். எல்லாவற்றையும் படைத்து அனைத்து படைப்புகளும் செராபீம்களும் கெருபீம்களும் அதிதூதர்களும் உமது திருமுன் அச்ச நடுக்கத்தோடு இருக்க, கேவலம் அழிந்து போக போகிற ஒரு மனிதனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு நீர் பயந்து எகிப்துக்கு ஓடி போவது போல நீர் இந்த உலகில் எங்களுக்கு ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினீரே. பாவத்திற்கு அஞ்ச வேண்டும், சாத்தானுக்கு விட்டு விலகி ஓட வேண்டும் என்பதை எங்களுக்கு என்பிக்கும்படியாக எகிப்திற்கு நீர் உமது தாய் தந்தையின் கரங்களில் ஏந்தப்பட்டவராக ஓடும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அலகையை விட்டு தொலைதூரம் ஓடவும் அவனுடைய பார்வையில் முதலாய் இல்லாதபடி விலகி ஓடவும் மனிதர்களுக்கு அறிந்திருப்பார்களே, ஆனால் எல்லாம் நலமாய் நடந்திருக்கும். உமது பாடுகள் தேவைப்பட்டிருக்காது. மாறாக எங்களுடைய ஆதித்தாய் அந்த பழத்தை நாடி தேடவும் அலகையின் சொல்லுக்கு கீழ்ப்படியவும் இருந்ததால் ஒட்டுமொத்த உலகும் பாழாய் போக இன்றும் நாங்கள் அதே இரத்தத்தால்
தூண்டப்பட்டவர்களாக பாவத்தை நாடி ஓடி தேடுகிறோம். உண்மையை அறிந்திருந்தும் தீமையை நாடி தேடுகிறோம். இதோ உமது தாயும் உமது வளர்ப்பு தந்தையும் உம்மோடு கூட இந்த உன்னதமான முன்மாதிரியில் பின்பற்றி ஏரோதிடமிருந்து உம்மை காப்பாற்றும்படி எகிப்துக்கு ஓடி போகும்போது வியாகுலப்பட்டார்களே. ஒவ்வொரு ஆன்மாவும் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் எல்லாம் உமக்காகவே படைக்கப்பட்டன. அவரிலே அவருக்காகவே எல்லாம் உண்டாயின. வார்த்தையால் பிதா அதை படைத்தார். வார்த்தையானவருக்காகவே படைத்தார். எனவே களிமண்ணாய் இருந்த எங்களுக்குள் அவருடைய சாயலான ஆன்மா ஊதப்பட்டு படைக்கப்பட்டதும் நாங்கள் உம்முடைய சாயலை பெற்று நீர் உம்முடைய தந்தைக்கு மகனாய் இருப்பது போல நாங்களும் சுவிகார மக்களாக மாறுவதற்கே. எனவே உம்முடைய முன்மாதிரிகை எங்களுக்குள்ளும் இருந்தால் ஒழிய நாங்கள் உம்முடைய பங்காளிகளாக பிதாவின் மக்களாக உம்மோடு கூட நித்தியத்திற்கும் அரசாட முடியாது. எனவே ஆத்துமத்தை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டும். அதற்கு எதிரான சூழ்நிலைகளில் எங்களை தற்காத்து கொள்ள எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று உமது தாய் நாட்டை விட்டு எகிப்திற்கு நீர் ஓடவும் உம்மை சார்ந்தவர்களும் உம்மோடு கூட ஓடவும் நீர் திருவுடம்பற்றினீரே. அந்த ஓட்டத்தில் உம்மை தாங்கும்படியாக அன்னையும் சூசையப்பரையும் தெரிந்து கொண்டீரே. இதை போலவே நாங்களும் இந்நாட்களில் அழகையின் ஆபத்துக்களில் தப்பித்துக் கொள்ள உமது அருளையும் தூய ஆவியின் ஆற்றலையும் அன்னை மரியின் தாய்மையையும் புனிதருடைய தோழமையும் எங்களுடைய காவல் தூதர்கள் மற்றும் அனைத்து தூதருடைய உதவியையும் வேண்டும் போதெல்லாம் கொடுப்பதற்கு நீர் தயாராயிருக்கிறீர். இவற்றோடு கூட எம்மது காலடிக்கு விளக்காகிய நம்முடைய வார்த்தையின் இறை வார்த்தையின் ஒளியில் நாங்கள் பாவத்தை தவிர்த்து பாவத்தின் சூழ்நிலைகளை தவிர்த்து சாத்தானை விட்டுவிடும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை இந்நாட்களில் இந்த உமது வேதனையின் இந்த இரவில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஒருபோதும் பாவம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. இரக்கமுள்ள இயேசுவே, இதே தூண்டுதலை அனைத்து மக்களுக்கும் தந்து பாவத்தை விட்டு விலகுவதால் உமது பேரருளை பெற்று இந்த உலகம் இந்த இக்கட்டான சூழலை விரைவில் கடக்கும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை எங்களை சோதனையில் விளவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தாவுக்கு சுவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உடைய இரக்கம் யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச ராஜ்யத்திலே சென்றருளும். வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்போடு செய்கின்றேன். ஆணை கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். மூன்றாம் வியாகுலம். 12 வயதில் காணாமற் போன உம்மை தேடி அலைந்த போது அன்னையும் மாதாவும் சூசையப்பரும் வேதனைப்பட்டார்கள். அவர்களுக்கு இந்த ஒரு படிப்பினையை கொடுப்பதற்காக அவர்களை உம்மை தேடி அலையும்படியான துன்பத்தில் விட்டபோது நீரும் கூட உண்மையில் வேதனைப்பட்டிருப்பீர். ஆனால் இதன் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் மிக பெரியது. உம்மை தொலைப்பது சாவான பாவத்தினால் மட்டுமே முடியும். இந்த சாவான பாவத்தினால் நாங்கள் உம்மை தொலைக்காதபடியும், உம்மை தொலைத்திருந்தால் ஆலயத்தில் உமது குருக்களின் வாய்மொழி வழியாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானமாய்ப்போ என்ற வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கும் போது பெற முடியாத உன்னதமான சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை காட்டும்படியாக இந்த 12 வயது நாடகத்தை நீர் நடத்தி காட்டினீர் இந்த பூமியில். இதோ ஒரு காலம் வரும், அப்போது பஞ்சம் வரும். ஆனால் அந்த பஞ்சம் உணவுக்கான, தண்ணீருக்கான பஞ்சம் அல்ல, மாறாக இறை வார்த்தைக்கான பஞ்சம். அதை தேடுவார்கள், ஆனால் அது கிடைக்காமல் போகும் என்ற வார்த்தைகள் பாவ சங்கீர்த்தனத்தையும் குறிக்கிறது என்பதை இப்போது நாங்கள் உணர்கிறோம். அது எங்களுக்கு கிடைக்கும் போது அதன் அருமை எங்களுக்கு தெரியாமல் போயிற்று. இப்போதோ என்ன பஞ்சம் என்றால், இயேசுவாக்கிய எங்கள் மீட்பராகிய நீர்தாமே குருவின் வடிவில் அந்த தொட்டியில் அமர்ந்து கொண்டு சமாதானமாய்ப்போ, உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற இறைவார்த்தை கடந்த 100 நாட்களாக முற்றிலுமாக எங்களுக்கு தடைப்பட்டு போயிற்று. கற்பனையிலும் உத்தம மனஸ்தாபத்திலும் எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உமது வார்த்தைகளின் வழியாக நேரடியாக குருவின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக இந்த துன்ப காலத்தை நீர் முடித்து வைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஒப்புரவு அருட்சாதனம் தடையின்றி கிடைக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தாரும். குறிப்பாக மனிதன் உடலை கொல்வதென்ற பின் ஒன்றும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்சாமல் ஆன்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே அஞ்ச வேண்டும் என்று கடந்த ஞாயிறு நீர் கொடுத்த இறை வார்த்தைக்கு ஏற்ப உடலை கொல்லும் நோயை கவனிக்கும் மருத்துவர்கள் தீவிரமாய் பணி செய்து கொண்டிருக்க, ஆன்மாவை கொல்லும் பாவத்தை வேறறுக்கும் மருத்துவர்களான குருக்களும் அவர்களை வழிநடத்தும் திருச்சபையும் ஆயர்களும் ஒப்புரவு அருட்சாதனம் மக்களுக்கு எந்த வேளையிலும் தடையின்றி கிடைக்கும்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அரசின் உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்படும் வழியில் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை கொடுப்பதற்கு ஆன்மீக மருத்துவர்களான இவர்கள் தயாரிக்கப்படும்படியாக இந்த வியாகுல ஜெபமாலையின் பகுதியை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம்.
ஆண்டவராகிய இயேசுவே, உமது தாயும் சூசையப்பெருமை தேடி கண்டுபிடித்தது போல, ஆலயத்தில் அதை கண்டுபிடித்தது போல, ஒப்புரவு அருட்சாதனமும் உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானமாய்ப்போ என்ற இறை வார்த்தைக்கு பஞ்சமின்றி எங்களுக்கு கிடைக்கவும் நீர் தயை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சொல்றதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவ போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் எங்களுக்கு செலுத்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அல்லேலூயா. மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, வேட்டிங்கனியாகி சுமாசி பெற்றவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக அல்லேலூயா. மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய வேட்டிங்கனியாகி சுமாசி பெற்றவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய வேட்டிங்கனியாகி சுமாசி பெற்றவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய வேட்டிங்கனியாகி சுமாசி பெற்றவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய வேட்டிங்கனியாகி சுமாசி பெற்றவரே. அல்லேலூயா. மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய வேட்டிங்கனியாகி சுமாசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய வேட்டிங்கனியாகி சுமாசி பெற்றவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச ராஜ்யத்திலே சேர்த்தருளும். இடது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். நான்காம் வியாகுலம். ஆண்டவர் சிலுவை சுமந்த போது மாதா பட்ட வியாகுலங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்களும் ஒன்றித்து உமது திரு இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்க எங்கள் எளிய முயற்சியை அந்த அன்னையின் வழியாகவே உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். சிலுவை சுமக்கும் போது உமக்கு அந்நியர்களான சீரேனே ஊர் சீமோனும் வெரோனிக்கம்மாளும் மட்டுமே உமக்கு உதவுவார்கள் என்றும், உமக்கு அருமையானவர்கள் உதவ முடியாத சூழ்நிலையில் மாதாவும் அருளப்பெறும் இருப்பார்கள் என்றும், உதவி செய்ய பயந்து ஓடிவிடும் சூழ்நிலையில் உம்முடைய சீடர்கள் இருப்பார்கள் என்றும் அறிந்தவராய் கெத்செமனி தோட்டத்திலேயே அந்த ஆறுதலை உதவியை நீர் உம்முடைய சீடர்களிடம் 1 மணி நேரம் வழியாக எதிர்பார்த்தீர். இப்போதும் நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் பட்ட பாடுகளோடு எங்களால் பயணிக்க முடியாது.
அவற்றில் நேரடியாக பங்கெடுக்க முடியாது. ஆயினும் உமது வேண்டுகோளின்படி இந்த இரவுகளில் அல்லது 1 மணி தியாலங்களில் உம்மோடு விழித்திருப்பதன் வழியாக அல்லது பரிகார திருமணி செய்வதன் வழியாக இன்றும் ஆன்மாக்களை மீட்பதற்கான உம்முடைய சிலுவையின் பாரத்தை சுமக்கும் உம்முடைய வேதனைகளில் நாங்களும் பங்கெடுக்க முடியும் என்பதை உணர்ந்திருக்கும்படியாக அனைத்து கத்தோலிக்க மக்களின் இதய கதவுகளையும் நீர் திறந்து வைப்பீராக. இரக்கமுள்ள இயேசுவே, உமது அன்னையின் மாசற்ற இருதயம் எங்களுக்காக உமது இருதயத்தின் கதவுகளின் பொக்கிஷங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படி உதவுவதாக. இதன் வழியாக உம்மோடு கூட ஆன்மாக்களை மீட்கும் பணியில் நாங்களும் துணை நின்று சிலுவை சுமக்க எங்களுடைய சின்னஞ்சிறு பரிகார முயற்சிகளும் விழிப்புகளும் திருமணி ஜபங்களும் உமது மீட்பு பணியில் உதவும்படியாக எங்களுடைய இதய கதவுகளும் கத்தோலிக்க மக்களின் மனக்கதவுகளும் எப்போதும் உமதுக்காக ஆறுதலளிக்க திறந்திருக்கும்படியான ஞானத்தை கொடுத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வலது பாத காயமே, வலது பாத காயமே, பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன்.
ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஐந்தாம் வியாகுலம். ஆண்டவரே, நீர் உயிர் விட்ட போது உமது அன்னையின் இதயம் 33 ஆண்டுகளுக்கு முந்தைய தீர்க்க தரிசனத்தால் முழுமையாக ஊடுருவப்பட்ட அந்த நேரத்தை இப்போது உமது இதயத்திற்கு ஆறுதலாக ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று எசாயுவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு பெற்றுக் கொடுத்த ரபேக்காளை போல இன்றும் சிலுவை அடியில் உமக்கு இருக்க வேண்டிய உரிமை சொத்தான நித்திய பிதாவின் மகனான அந்த உரிமை சொத்தை புனித அருளப்பெரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த தாய் இடை நின்றது போல இன்று நாங்களும் அந்த தாயின் பரிந்துரையின் வழியாக உமக்கு உகந்தவர்களாக ஆகும்படி இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சிலுவையில் அறையப்பட்டு துடிதுடித்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று பரிதவித்து கூக்குரல் எழுப்பினாலும் அந்த பரிதவிப்பின் முதற்கனியை நீர் அந்த சிலுவை அடியில் பெற்றுக்கொண்டீர். பாவிகளில் பெரும் பாவிகளின் பிரதிநிதியாகிய நல்ல கள்ளனும் உமது திருவாயிலிருந்து இன்றே நீர் என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்ற வார்த்தைகளின் வழியாக உமது பாடுகள் பல பேருக்கு வியர்த்தமானாலும் இன்னும் பல பேருக்கு அது நித்திய மோட்சத்தின் வழியாக அமையும், ஆன்மாக்கள் ஈடேற்றப்படுவார்கள் என்ற ஆறுதலையும் உமக்கு கொடுத்தது. நீர் எப்போதெல்லாம் ஆறுதல் பெறுகிறீரோ அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், நாமோ பாவம் செய்தவர்கள் என்ற பரிகார உணர்வு உமக்கு மிக பெரும் ஆறுதலை அந்த நேரத்தில் கொடுத்தது. ஆறுதல் உமக்கு கிடைத்தவுடன் அருள் வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடி இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று உம்மை சொல்ல வைத்தது. பரிகாரம் என்பதின் ரகசியம் இந்த ஸ்தலத்தில், இந்த வியாகுலத்தில் எங்களுக்கு புரிபடுகிறது. பரிகாரம் செய்யவும் எங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ளவும் நாங்கள் தயாராயிருந்தால் இரக்கம் உம்முடைய இருதயத்திலிருந்து வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடும். நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டு எழுந்து அகில உலகிற்கும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் சுனையை ஆழம் காண முடியாத தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் சுற்றி சூழ்ந்து கொண்டு எம்மீதும் இந்த இரக்கத்தை பொழிந்து உம்மையே வெறுமையாக்கி கொள்ளும் என்று சொல்வதை தவிர நாங்கள் வேறென்ன செய்ய முடியும்? நாங்கள் பாவிகள், நீர் பாவமற்றவர், நீர் தேவையற்ற தண்டனையை அனுபவிக்கிறீர், நாங்கள் எங்கள் பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிக்கிறோம் என்ற ஒரு வார்த்தை உலக மக்களின் வாயிலிருந்து, எங்களை நடப்பிக்கும் தலைவர்களின் வாயிலிருந்து வந்தால் எல்லாம் நலமாக முடியும். இந்த ரகசியத்தை எங்களது ஆன்மீக தலைவர்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த ரகசியத்தை உணர்ந்து நாங்கள் தண்டிக்கப்படுவது நியாயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி உமது அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த வியாகுல ஜெபமாலையின் பகுதியின் வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். ஓ என் கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் மது இரக்கம் யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச ராஜ்யத்திலே சேர்த்தருளும். இடது பாத காயமே, இடது பாத காயமே, ஈதம் மிக தரும் பொக்கிஷமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆணை கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சிலுவையில் நின்று இறக்கப்பட்டு உமது மாதாவின் மடியில் நீர் வளர்த்தப்பட்ட போது மாசற்று தன்னுடைய திருமகன் பாவிகளுக்காக கொலைப்பட்டு தாவீதின் முடிவில்லாத ஆட்சி அவரிடம் கொடுக்கப்படும் என்ற வார்த்தைகள் மனுஷி என்ற முறையில் அவருடைய இருதயத்தில் பொடி பொடியாக நொறுக்கப்பட்டதாக உணரப்படுகின்ற அந்த நேரத்திலும் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்ததால் உமது மரித்த உடலும் ஒரு ஆறுதலை அந்த அன்னையின் மடியில் பெற்றிருக்கும். ஏனெனில் மனுமகன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்ற வார்த்தைகள் மற்றவரிடம் பொய்யாகி இருக்க நீர் திரும்பவும் உயிர்த்து காட்சி கொடுக்கும் வரையில் அந்த சீடர்களின் இழந்து போன விசுவாசத்தை உமது அன்னையிடம் மட்டுமே நீர் கண்டீர். எனவே இது ஒரு பெரும் பரிகாரமாயிருந்தது. அழைக்கப்பட்ட ஒருவரிடம் கூட, ஆண் சீடர்களிடமும் பெண் சீடர்களிடமும் உம்மேல் அன்பு இருந்ததை ஒழிய ஆழ்ந்த விசுவாசம் இல்லாமல் போயிருந்த அந்த நேரத்தில் உமது அன்னையிடம் மட்டும் இருந்த அந்த விசுவாசம் உமக்கு அவர்களுடைய விசுவாசமின்மைக்கு சிறந்த பரிகாரமாய் அமைந்தது. எனவேதான் வியாகுல தாயே எங்களுடைய உண்மையான நேசத்துக்குரிய தாயாக இருக்க வேண்டுமே ஒழிய எங்களுடைய சொந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு வழிகாடாக இருக்கின்ற நாங்களாக உருவாக்கி கொள்கின்ற மாதாக்கள் அல்ல. மாறாக மோட்ச கதவை எங்களுக்கு திறந்து வைக்கின்ற வியாகுல தாய் எப்போதும் எங்கள் கண்முன் இருப்பது எவ்வளவு நல்லது என்பதை இதன் வழியாக நாங்கள் உணர்ந்திருக்க செய்யும். அந்த அன்னையின் மடியில் பிறப்பதும் மரிப்பதும் எங்களுடைய ஜீவனை கையளிப்பதும் எவ்வளவோ நன்மையான காரியமாய் மோட்சத்தை அடைந்து கொள்ளும் வழியாய் அது இருக்கும். நல்ல கள்ளனும் தனது கால்கள் முறிக்கப்படும் அந்த வேளையில் தன் காலடியில் அந்த வியாகுல தாயை கண்டான். இதை போலவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை உலகில் முறிக்கப்படும் நேரத்தில் வியாகுல தாயை காண்பதன் வழியாக உமது சகோதரர்களாக உமது நித்திய பிதாவின்
சுவிகார பிள்ளைகளாக மோட்சத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு வரம்பருளும். வியாகுலத்தாய் எப்போதும் எங்கள் கண்முன் நின்று அகலாது இருப்பார்களாக. பிறந்ததும் இறந்த பின் நீர் படுத்திருந்ததும் அந்த தாயின் மடி என்பது போல நாங்களும் இந்த தாயின் மடியிலேயே உயிர்விடக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் ஞானத்தையும் தூய ஆவி எங்கள் மீது பொழிவாராக. இந்த இரவில்தானே சாவான பாவத்தில் புரண்டு விழுந்து கிடக்கும் மக்களும் மனம் திரும்பும்படியாக இந்த அமலோற்பவ வியாகுலத்தாய் இந்த இரவில் உதவும்படி அவர்களை அங்கே அனுப்பி வையும். எங்களுடைய வாழ்க்கையும் முடியும் போது நாங்களும் இந்த வியாகுலத்தாயின் அடைக்கலத்திலேயே மரிக்க வாய்ப்பை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். கண்கள் மயங்கி உடல் ஓடுங்கி எம்முயிர் தானும் பிரியும் நேரம் அவள் மடி மீது எம் தலை சாயே தன் மகன் பாதம் சேர்த்திட வருவாள். அவள் மடி மீது எம் தலை சாய தன் மகன் பாதம் சேர்த்திட வரட்டும். சூரியன் சாய காரிருள் மெல்ல சூழ்ந்திடையாகும் சோர்ந்திடும் நேரம் பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயர் கீதம் தாயின் நாமம் பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயர் கீதம் வாழ்க மரியே. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராட்சி வர்க்கம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிக்கப்பட்டவரே. சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசைப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசைப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிக்கப்பட்டவரே. அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் எனக்கும் பரிசுத்தாவிக்கும் மைண்டுண்டதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகநெறி எங்களை காப்பாற்றும் சகல ஆத்துமாக்களையும் அவர்களை மோட்ச ராஜ்யத்திலே சேர்த்தருளும். திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் சொரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஏழாம் வியாகுலம். ஆண்டவராகிய இயேசுவே, முதல் முறையாக இந்த பூமியிலிருந்து நீர் மறைந்து பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டதன் வழியாக உமது தாய் இந்த உலகில் முழுமையாக உம்மை காணாதிருந்த நேரம், 12 வயதிலும் கூட நீர் அவர்களை பிரிந்திருந்தாலும் இந்த பூமியில் ஒரு இடத்தில் மிக அருகாமையில்தான் இந்த திருவிழா கூட்டத்தில் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இப்போதோ வஞ்சகர்கள் அவரை முற்றிலும் ஒழித்து விட்டோம் என்று உம்மை பூமிக்குள் அடக்கம் செய்து அதற்கு முத்திரையிட்டு இனி இவன் வரமாட்டான் என்று அலகையின் சார்பாக ஒளிந்தார் மீட்பர் என்று கொக்கரிக்கின்ற நேரமாயிருந்ததால் உமது தாயின் இதயம் மிக கொடூரமாய் வேதனைப்பட்ட நேரம் இந்த 3 நாட்களும். நாங்களும் ஒரு நாள் மரிப்போம், அடக்கம் செய்யப்படுவோம். ஆனால் நீர் அந்த 3 நாட்களிலும் கூட சும்மா இருக்காமல் பாதாளத்தில் இறங்கி அதற்கு முன்பாக மரித்த புண்ணிய ஆன்மாக்கள் மோட்சத்திற்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்ற நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்து அதுவரை நல்லவர்களாக கடவுளின் சாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்ததற்கான வெகுமதியை பெறுகின்ற நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று உணர்த்த அந்த 3 நாட்களையும் நீர் பயன்படுத்தி கொண்டீர். பல ஆயிரம் ஆண்டுகளாக நல்லவர்கள் பாதாளத்தில் பட்ட வேதனைக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக 3 நாட்களும் நீர் அவர்களோடு தங்கியிருந்தீர். ஆதாம் தொடங்கி சூசையப்பர் ஈராக ஸ்நாபகரடப்பர் வரையிலும் உமக்காக சாட்சிய வாழ்வர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் நேரமாக நீர் அதை பயன்படுத்தி கொண்டீர். ஏதோ நாட்களும் இந்த நாட்களிலும் நாங்களும் கூட எங்களுடைய வழக்கமான இதுவரை நாங்கள் அனுபவித்த வாழ்நாளிலிருந்து மாறுபட்டு முற்றிலும் எங்கள் வீடுகளுக்குள்ளாக அடக்கப்பட்டு பணிகளிலிருந்து ஒதுக்கப்பட்டு அன்றாட நடவடிக்கைகள் முடக்கப்பட்டு உமது கல்லறை அனுபவத்தை எங்களுடைய வீடுகளுக்குள்ளாகவே பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் உம்மை போலவே அடக்கம் செய்யப்பட்டவராக இல்லாமல் பாதாளத்தில் இறங்கி ஆறுதல் கொடுத்தது போல நாங்களும் பாவிகளுக்கு ஈடேற்றம் என்னும் ஆறுதலை கொடுக்க இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளும்படியாக எங்களுடைய ஞான கண்களை நீர் திறந்தருள வேண்டும் என்றும் ஒவ்வொரு நொடியையும் ஆன்மாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் உமது கல்லறை அனுபவமாக நாங்களும் அனுபவிக்க ஆதாயப்படுத்தி அனுபவிக்க நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் அதிதூதரான அச்சிஷ்ட மிக்கேலே, தேவதூதரான அச்சிஷ்ட கபிரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலரான அச்சிஷ்ட ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, யாகப்பரே, எங்கள் காவல் தூதர்களே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 52 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி அச்சிஷ்ட தேவ மாதாவின் புகழ்ச்சியோடும் பரிந்துரையோடும் கூட இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஆறுதலாக சமர்ப்பிக்க உங்களை மன்றாடி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தானியேல் ஆகமம் கத்தோலிக்க வேதாகமத்தில் அதிகாரம் 3, திரு விவிலியத்தில் இணை திருமுறையில் அதிகாரம் 1. திரு விவிலியத்தில் இணை திருமுறை தானியேல் மெயின் பிரதான புத்தகத்தில் அல்ல, இணை திருமுறையில் தானியேலில் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் முதல். கத்தோலிக்க வேதாகமத்தில் தானியேல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் முதல். இந்த இரவில் யூதர்கள் இவன் எங்களுக்கு அரசன் அல்ல என்று அவரை புறம் தள்ளிய இரவு. ரோமை படை வீரர்கள் தங்களுடைய அரசனுக்கு போட்டியாக இவன் வருவதா என்று இவரை அவமானப்படுத்திய இரவு. அந்த அவமானத்தின் அடையாளம்தான் அவரது திருச்சிரசில் சூட்டப்பட்ட முள்முடி. நிந்தையின் அடையாளம், வேதனையின் அடையாளம், உலகையெல்லாம் பார்த்து பார்த்து படைத்த கண்கள் முதலாய் இரத்தத்தால் மறைக்கப்பட்ட நேரம். சர்வத்தையும் சிந்தித்து தியானித்து அழகாய் படைத்து எல்லாம் நன்றாய் இருக்கிறது என்று சொன்ன கடவுளின் திருச்சிரசில் முட்கள் அழுத்திய நேரம். கர்வப்பட்ட அழகை, தனக்கு கிடைக்காத கடவுள் எனும் மகுடம் யாருடைய தலையில் இருக்கிறதோ அவரை அவமானப்படுத்த, முள்கிரீடத்தால் அவரை கேவலப்படுத்த தன்னுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்திய நேரம். எனவே இறை வார்த்தையாகி அந்த தேவன் முள்முடி வழியாகப்பட்ட வேதனைகளை நாம் ஆறுதல் அளித்து அவருக்கு பரிகரிக்கும்படியாக அவரை புகழும் இந்த சங்கீதத்தை, இந்த திருப்பாடலை, இந்த தானியேலின் புகழ்ச்சி பாடலை
தீச்சூளையின் நடுவிலும் மூவரும் கடவுளை புகழ்ந்து பாடிய இந்த பாடலை நாம் உலகின் பல்வேறு இடங்களிலும் நிந்தை அவமானங்களால் நொந்து போயிருக்கும் முட்கள் சூழ்ந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்கும்படியாக நாம் பாடுவோம். எங்கள் தந்தையரின் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் புகழ் பெறுவீராக. என்றென்றும் நீர் போற்றப்படவும் உயர்த்தப்படவும் தகுதியுள்ளவர். உமது மகிமையுள்ள திருப்பெயர் புகழப்படுவதாக. என்றென்றும் போற்றப்படவும் உயர்த்தப்படவும் படுவதாக. உமது மகிமை யாராவது ஒத்தப்படிங்க. பரிசுத்த கோயிலில் நீர் புகழப்படுவீராக. என்றென்றும் எல்லாருக்கும் மேலாக வாழ்த்தும் மகிமையும் பெறுவீராக. உமது அரசின் அரியணையின் மேல் நீர் புகழப்படுவீராக. என்றென்றும் வாழ்த்தும் உயர்வும் பெறுவீராக. பெருவீன்கள் மேல் அமர்ந்து பாதாளத்தை காண்கிறவரே, நீர் புகழப்படுவீராக. என்றென்றும் போற்றுதலும் உயர்ச்சியும் பெறுவீராக. வானகத்தில் நீர் புகழப்படுவீராக. என்றென்றும் வாழ்த்தும் மகிமையும் பெறுவீராக. ஆண்டவருடைய எல்லா படைப்புகளே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். ஆண்டவருடைய தூதர்களே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். வான மண்டலங்களே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். வானமண்டலத்தில் இருக்கும் நீர்நிலைகளே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். ஆண்டவருடைய வல்லமைகளே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். மழையே பனியே அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். காற்றுகளே அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். தீயே வெப்பமே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். குளிரே வெயிலே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். பனித்துளிகளே மூடுபனியே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். பனிமலையே பனிக்கட்டிகளே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். இரவே பகலே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். மின்னல்களே மேகங்களே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துவதாக. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவதாக. மலைகளே குன்றுகளே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். தரையில் தளிர்த்தோயே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். உயிர்களே ஆண்டவரை என்றென்றும் அவரை வாழ்த்தி வானத்து பறவைகளே அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். மிருகங்களே ஆடு மாடுகளே அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். மணமக்களே ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் வாழ்த்தி உயர்த்துங்கள். இஸ்ரவேல் ஆண்டவரை வாழ்த்தி உயர்த்துவதாக. ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே ஆண்டவரை புகழுங்கள்.
என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். நீதிமான்களின் உள்ளங்களே, ஆன்மாக்களே, ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். இதயத்தில் தூய்மையும் தாழ்ச்சியும் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். அனானியாசே, அசாரியாசே, மிசாயலே, ஆண்டவரை புகழுங்கள். என்றென்றும் அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். ஏனெனில் அவர் நம்மை பாதாளத்தினின்று மீட்டார், சாவின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்தார், கொழுந்து விட்டெறியும் தீச்சூளையின் வெண்தணலிலிருந்து நம்மை மீட்டு நெருப்பின் நடுவிலிருந்து காத்தார். ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவருடைய இரக்கம் என்றென்றும் நீடிக்கிறது. இறையடியார்களே, தேவர்க்கெல்லாம் இறைவனான ஆண்டவரை புகழுங்கள். அவரை வாழ்த்தி போற்றுங்கள், ஏனெனில் அவருடைய இரக்கம் என்றென்றும் நீடிக்கிறது. ஆண்டவரே, முள்முடி வேதனையால் பரிதவித்து அவமானப்பட்ட உமக்கு மகிமை செலுத்தும்படியாக தானியேல் இறை ஏவுதலால் எழுத இந்த புகழ்ச்சி பாக்களை உமது திருமுன் சமர்ப்பிக்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக எல்லா துன்பங்களின் வேதனைகளின் நடுவிலும் நாங்கள் எப்படி உம்மை வாழ்த்தி புகழ வேண்டும் என்று உமது தாயும் எங்கள் தாயுமான அன்னை மரி கற்பித்த அந்த புகழ்ச்சி பாடலின் வழியாக உம்மோடு தங்கியிருக்கும் இந்த நேரத்தை நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகின்றோம். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை நின்று தம்மடியவளை தயவுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம்மடியவளை தயவுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இரக்கமுள்ள இயேசுவே, இந்த இரவில் நீர் பட்ட வேதனைகளும் அவமானமும் உமது பரமதந்தையின் மாட்சிமையை முற்றிலுமாக நீர் இழந்து பாவிகளின் கொடூர தண்டனையை முழுவதுமாக உமது மேல் நீர் சுமந்து கொண்ட இந்த நேரமும் உமது தூதர்களும் பரிசுத்தர்களும் புகழ்ந்து பாடும் விண்ணக பேற்றினை நீரே விட்டு கொடுத்து இருண்ட அறைக்குள்ளாக நீர் பட்ட வேதனைகளும் அவமானங்களும் நிறைந்த இந்த நேரம், படைப்புகளின் தலைவரும் படைப்புகளின் அதிபதியுமான உமது கிரீடத்தை தவிர்த்து முள்முடி கிரீடத்தை அணிந்து கொண்ட இந்த நேரம், நீண்ட தொங்கலாடை அணிந்த ஏசையா ஆகமத்தின் வல்லமை மிக்க கடவுளை போல் இல்லாமல் முதுகுத்தோல் உரியும் மட்டும் உமது திருவுடல் கிழிக்கப்பட்ட இந்த நேரம், தெய்வீக பானத்தை எங்களுக்கு பருக தந்த உடைய திருவாயில் அசுத்த கழிவுகள் ஊற்றப்பட்ட இந்த நேரம், மகிமையின் ஆடைகள் உரியப்பட்டு பீத்தலான கந்தல் அசுத்தம் பிடித்த கழிவுகளை துடைக்க பயன்படுத்தும் துணி மேல் போர்த்தப்பட்டு இடையில் கட்டப்பட்ட இந்த நேரம், உலக ஆளும்
செங்கோலை பிடிக்க வேண்டிய கரங்களில் கேவலமான குச்சியை தாங்கி பிடித்த இந்த நேரம் இன்னும் மிக பெரும் பாடுகளை மறுநாள் பெறுவதற்காக உம்மையே தயாரித்து கொண்ட இந்த நேரம் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். அந்த பாடத்தை கற்பதன் வழியாக அதை கடைபிடிப்பதில் நாங்கள் உமக்கு கொடுப்பது ஆறுதலாயிருக்கட்டும். மறுநாள் படப்போகும் பாடுகளுக்கு நீர் அமைதியிலும் மௌனத்திலும் ஒதுக்கத்திலும் உம்மை தயாரிக்கவில்லை. பசாசுகளை போன்ற சேவர்களின் கூச்சலுக்கும் அடிவுதைக்கும் நடுவில் உம்மையே தயாரித்தீர். நாங்களோ அமைதியான இந்த இரவில்தான் எங்களையே தயாரிக்கிறோம். இந்த வாய்ப்பும் வசதியும் உமக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு கணம் முதலாய் நிம்மதியாய் அமைதியாய் இருக்க விடாமல் நீர் உம்மையே பாடுகளுக்கு பரிகாரத்திற்கு தயாரித்த நேரம் நாங்களோ அமைதியிலும் குளிர்ந்த காற்றின் நடுவிலும் எங்களையே தயாரிக்க கூட எங்களால் மனது வராத நேரம். இரக்கமுள்ள இயேசுவே, பாரச் சிலுவை மறுநாள் உமக்கு காத்திருப்பதை உணர்ந்து அநியாய தீர்வையை பெறப்போகும் இந்த நேரம் எங்களுக்கோ உலகத்தின் சாதாரண சிலுவைகளை கூட சுமக்க மனமில்லாமல் போகின்ற இந்த நேரம். இயேசுவே, எவ்வளவுதான் முயன்றாலும் நாங்கள் உமது பரிகாரத்தின் ஒரு துளியிலும் கூட பங்கெடுக்க முடியாது. ஆயினும் திருப்பலியில் ஒரு துளி நீரும் உடைய திரு ரத்தத்தோடு கலக்கப்படுவது போல எங்களுடைய அற்ப முயற்சிகளுக்கும் பெரும் ஆறுதலையும் பரிசையும் கொடுக்க நீர் தயாராயிருக்கிறீர். நல்ல கள்ளனின் அந்த ஒரு வார்த்தைக்கு நீர் கொடுத்த பரிசு விண்ணகம். இதுபோல்தான் எங்களுடைய எளிய பரிகார துன்ப முயற்சிகளுக்கும் நீர் கொடுக்க போகிற வெகுமதி மிக பெரிது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்பதே எங்களுடைய ஞானத்தின் வெளிச்சமாயிருக்கட்டும். இந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். நீங்கள் பெறப்போகும் ஆட்சியின் முன்னே நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் ஒன்றுமில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற புனித சின்னப்பரின் வார்த்தைகளை, பரிகாரத்தை, அதன் பெருமையை எங்களுக்கு உணர்த்தும் இறை வார்த்தைகளாக எங்கள் காலடிக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். குறிப்பாக இந்த இரவில் கொரோனாவினால் துன்புறும் எல்லா மக்களையும், புதிதாக தொற்றுக்கு ஆளாகும் மக்களையும், உமது பாதத்தில் மரணத்தை எதிர்பார்க்கும் மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆன்மாக்கள் அழியாதபடி காத்தருடும். உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்றீரே. பெரும் துன்பங்களை இந்த கொரோனாவில் அனுபவித்தாலும் அந்த ஆன்மா கூட தன் ஆன்மாவை இழந்தால் அந்த வேதனைகளும் பாடுகளும் கூட வியர்த்தமாய் போகும். அந்த கெட்ட கள்ளனை போல பாடுகள் அனுபவிப்பதால் மோட்சம் அல்ல, பாடுகளை பரிகரிப்பதால் தான் மோட்சம் என்பதுதான் நல்ல கள்ளனுக்கும் கெட்ட கள்ளனுக்கும் உள்ள வித்தியாசம். எனவே இதோ துன்ப காலத்தில் தங்கள் வேதனைகளை ஒருபோதும் இழந்து போகாதபடி எங்களுக்கும் அனைத்துலக மக்களுக்கும் ஆசி வழங்குவீராக. உமது ஞான கண்ணின் ஒரு சிறு வெளிச்சமாவது எங்களுடைய ஞான கண்களை திறக்கட்டும். பரிகாரத்தின் மாதிரியா இருக்கின்ற தேவதாய் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். இதோடு கூட இந்த புதிய இரவில் வெள்ளிக்கிழமை மது பாடுகளின் நாளுக்குள்ளாக நுழைந்திருக்கும் நாங்கள் இந்த விடிகாலை பொழுதில் உம்மை ஆசை நன்மையின் வழியாக உட்கொள்ள ஆசிக்கின்றோம். துளி துளியாய் இந்த இரவு முழுதும் படிக்கட்டுகளிலும் சிறைச்சாலையிலும் நீர் அமர்ந்திருந்த அந்த கல் படிகளிலும் உமது கந்தல் துணியிலும் நீர் பிடித்திருந்த குச்சியிலும் நெற்றியிலும் முள்முடியின் வழியாகவும் வழிந்த ஒவ்வொரு துளி இரத்தமும் எங்களுடைய மீட்புக்கு உதவுவதாக. அந்த திரு இரத்தத்தை இப்போது ஆசை நன்மையின் வழியாக பருக ஆசிக்கிறோம். நாங்கள் தகுதியற்றவர்கள், எனவே உமது திரு மாதாவை துணைக்கு அழைக்கிறோம். உமது திரு ரத்தத்தை அவருடைய திரு ரத்தமாக மாற்றி, உம்முடைய திருச்சதையை அவருடைய சதையாக மாற்றி எங்களுக்காக பலியாக்கிய வியாகுல மாதாவே, இப்போது ஆசை நன்மையின் வழியாக அவரை உட்கொள்ள ஆசிக்கும் எங்களுக்கும் நீர் துணையாக வாரும். எங்களோடு தங்கும் உம்முடைய மாசற்ற இருதயத்தை எங்களுடைய இருதயத்தின் இடத்தில் வைத்து, தகுதியற்ற எங்களுக்குள் அவர் வந்தாலும் தகுதியுள்ள மற்ற திரு இருதய போர்வையால்
அன்று யாக்கோபை நீர் போர்த்தியது போல, யெசாயுவை போல மாற்றி ஆசீர்வாதத்தை பெற்று தந்தது போல, எங்களது இந்த அசுத்த இருதயம் உம்முடைய மாசற்ற இருதயத்தால் மங்கி போகவும், உமது மாசற்ற இருதயத்தை எங்களுக்கு கடன் தந்து அந்த இருதயத்தில் அவரை வரவேற்கவும், இந்த நேரத்தை அவருடைய ஆசீர்வாதத்தின் நேரமாக நீர் எங்களுக்கு பெற்று தர வேண்டும் என்றும் தாயே உம்மை மன்றாடுகின்றோம். விலைமதியாத திரு இரத்தத்தோடும் ஆத்துமத்தோடும் தெய்வீகத்தோடும் சரீரத்தோடும் எங்களுக்குள் நீர் வருகிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். திருவருட்சாதனம் வரையில் நாங்கள் உட்கொள்ள இப்போது எங்களுக்கு பாத்திரம் இல்லாதிருந்தாலும் ஆஸ்தி நன்மையின் வழியாக உம்மை உட்கொள்ள ஆசிக்கின்றோம். எங்களுக்குள் வாரும், எங்களை ஆசிர்வதையும். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். ஒரு சில நிமிடங்கள் ஆசை நன்மையின் வழியாக அவர் நமக்குள் வருகிறார் என்று விசுவசித்து அவரோடு நாம் தனிமையில் சல்லாபிப்போம். சதா காலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரன் என் ஆண்டவருமாகிய இயேசுவே, பூமண்டலத்தில் தேவருடைய மற்றற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்த பற்றருள்ள அன்புக்கு தகுந்த பிரதி அன்பும் செலுத்தப்படாத இவ்விடத்தில் உள்ள தேவாலயங்களின் மடியிலிருந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை ஸ்தலங்களிலே இருக்க எம்மாலே கூடாமையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களின் நினைவின் வழியாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களாலும் எங்களாலும் எப்போதாயிலும் தேவரீருக்கு செய்யப்பட்ட நிந்தைய அவமானங்களுக்கு பரிகாரமாக உடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமது பலிபீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுள். திருச்சபையை விளக்கி உடைய ஊழியர்களின் இருதயங்களிலே தேவ பக்தியாகிய சுவாலையை ஜொலிப்பிக்கிற சத்திய சூரியனாகிய இயேசுவே, தேவரை துதித்து ஆராதிக்கிறோம். உம்முடைய திரு பணிவிடைக்குள்ளாக தேவரீர் வீசுகிற தேவஸ்நேக கதிரொளியை அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசைவுமின்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசட்டைத்தனத்திற்கு பரிகாரமாக பக்தி சுவாலகருடைய விருப்ப பற்றிலுள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலம் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுள். பூவாசிகளுக்கு சத்தியத்தை தெளிவிக்கிற நித்திய ஞானமாகிய இயேசுவே, அத்தியந்த தாட்சி வினயத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறோம். அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனம் பொருந்திய மூடத்தனமுள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவரீரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கர் என்னும் சம்மனசுக்கள் தேவரீரை புகழ்கிற மேலான தியானத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இந்த புதிய நாளை எல்லாம் வல்ல பரம தந்தையின் பாதங்களில் அர்ப்பணித்து இந்த நாளை ஆசிர்வதித்து தரும்படியாக மூவொரு இறைவனை நாம் வேண்டுவோம். விண்ணக தந்தையே, எங்களுக்கு உம்மை குறித்து ஜெபிக்க வாய்ப்பையும் நேரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வாழ்க்கை எனும் வெகுமதியை கொடுத்தமைக்கு மக்கள் நன்றி. எங்களுக்கு குடும்பத்தை, நண்பர்களை மற்றும் எப்போதும் அன்பு மற்றும் இரக்கத்தை பிரதிபலிப்பவர்களுக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவர் மீது செலுத்தும் முடிவில்லா அன்பிற்கு நன்றி. அப்பா, மது அன்பு எங்களது நம்பிக்கை. இந்த ஆழமான அன்பு எங்களை தீமையிலிருந்து காக்கிறது. மது ஆழம் காண முடியா இரக்கத்திற்கு நன்றி. இது எங்கள் இதயங்களை தொட்டு உருக்கி எங்களை உருமாற்றட்டும். எங்கள் வாழ்க்கை போராட்டங்களில் கடினமாக்கப்பட்ட ஆன்மாக்களை உமது அன்பிற்காக பற்றி எரிய செய்யட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் காட்டும் அக்கறைக்கும் அன்புக்கும் நன்றி. எங்கள் அன்பான தந்தாய், நீர் எங்களை உமது அன்பான உள்ளங்கையில் வைத்து காத்து வருவதற்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் மற்றும் எல்லா தேவைகளை சந்திப்பதற்கு நன்றி. இந்த கொடூர நாட்களில் எங்களை பாதுகாப்பதற்கு, விசுவாசத்தை சிதையாமல் இருக்க செய்ததற்கு நன்றி. உமது நம்பிக்கை கொள்ள செய்ததற்கு நன்றி. உமது உள்ள அன்பினால் சிநேகத்தால் பற்றி எறிய உமது ஆவியை தந்ததற்கு நன்றி. எப்போதும் உம்மை புகழ்ந்து மக்கு நன்றி கூற மறக்காமல் இருக்க அருட்புரியும். உமது அன்புக்கு நாங்கள் எங்கு சென்றாலும் உமது பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் இருக்கவும், எங்களது துன்ப நேரத்தில் உமது ஆறுதலை தேடி வரவும் நீர் எப்போதும் எங்களை தூண்டுவீராக. தந்தா, எங்கள் உடல், பொருள், ஆன்மா மற்றும் எமக்கு சொந்தமான யாவற்றையும் இந்த நாளில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை உமக்கு உகந்ததாய் நாங்கள் கடந்து செல்ல உமது திருமகனின் நாமத்தில் எங்களை ஆசீர்வதியும். உமது அன்பும் சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்பும். உமது அன்பை எங்கள் இதயத்தில் தாங்கி உமது அமைதியின் வழியாய் இருக்கவும், அமைதியற்ற உள்ளத்தை அமைதிப்படுத்தவும், உடைந்த எண்ணங்களை சீர் செய்யவும், உம்முடைய சந்தோஷத்தின் வெளிச்சத்தை எங்களை சுற்றியுள்ளோரின் இதயத்தை நிரப்பி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டவும். அப்பாவும் விருப்பம் போல எங்களை இந்த நாளில் பயன்படுத்தும். உம்மை தெரிந்து கொள்ள, அன்பு செய்ய, பணி செய்ய, மற்றவர்களிடம் உம்மிடம் கொண்டு வர இந்த நாளை நாங்கள் பயன்படுத்துவோமாக. உமது அன்பு எங்கள் வார்த்தை செயல்களால் வெளிப்படுத்தவும், உமது அன்பு எங்களை முழுமையாக பற்றி எறிய செய்து, உமது ராஜ்யத்தை சேராத சுயநலம் மற்றும் எங்கள் சுயநல போக்கை சுட்டு சாம்பலாக்கும். எங்களை கைப்பிடித்து வழிநடத்தும். மேகம் எங்களை சூடும். நாங்கள் பயப்படாமல் நீர் எம்மை மது செட்டையின் கீழ் பாதுகாக்கிறீர் என உணரச் செய்யும். அப்பா, நாங்கள் பொறுமை, தாழ்ச்சி, அன்பு மற்றும் இரக்கத்தோடு எங்களுக்கு நல்லது நடக்கும் போதும் அல்லது உமது திருவுள்ளத்தால் நாங்கள் தூய்மைப்படுத்தும்படியாக துன்பங்கள் என நாங்கள் நினைக்கின்றவை நடக்கும் போதும் உம்மை மறவாமல் இருக்க செய்யும். உமது எல்லையில்லா அன்பின் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளை உமது பாதத்தில் உமது திருமகன் வழியாக சமர்ப்பித்து தூய ஆவியின் பலத்தால் இந்த நாளை நாங்கள் நம்பிக்கையுடன் கடந்து செல்ல எங்களை பலப்படுத்தும். தந்தாய், எங்கள் ஆண்டவரும் எங்களை படைத்தவருமானமை புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம், நன்றி கூறுகிறோம். இரக்கமுள்ள இயேசுவே, பிதாவினின்று ஜெனித்த ஒரே மகனானவரே, உம்மை புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியானவரே, பலப்படுத்துபவரே, எங்களுக்காக ஜெபிப்பவரே, எங்கள் உள்ளுயிராய் இருப்பவரே, வழி நடத்துபவரே, ஆற்றல் தருபவரே, உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்புள்ள எங்கள் தாயே, இயேசுவின் தாயும் எங்கள் தாயும் ஆனவரே, எங்களுக்காக வேண்டும். சகல சமரசுக்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தோடு நாம் இதை நிறைவு செய்வோம். அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். தொழு நோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, நீர் விரும்பினால் எமது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தம் கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், மது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது.
இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் ராஜ்யத்திலே சேர்த்தரலாம். ஆண்டவராய் இயேசுவே, இந்த நாளில் புனித ஜோஸ் மரியாவின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடும்படி கிருபை செய்தீரே. காட்சி தியானத்திலும் இறை வேண்டலிலும் மக்களுக்கான ஏராளமான அறிவுரைகளை ஆண்டவர் பெயரால் வழங்குவதிலும், குறிப்பாக நாங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளோமோ அந்த பரிகார உடல் ஒருத்தல் முயற்சிகளிலும் தூய ஆவியானவருக்கு மிகவும் பணிந்து அதிகமான நேரத்தை செலவழித்த இந்த புனிதராகிய ஜோஸ் மரியாவின் பரிந்துரையால் நாங்களும் அவரை போலவே காட்சி தியானத்திலும் இறை வேண்டலிலும் உடல் ஒருத்தல்களிலும் மக்களுக்கு இறை வார்த்தைகளை பகிர்வதிலும் அதிகமாய் வளரும்படி தூய ஆவியானவரின் செயல்பாட்டுக்கு முற்றிலும் பணிந்து நடக்க அந்த புனிதர் எங்களுக்காக பரிந்து பேச உமது கிருபையை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக. புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, ஆகப்பரே, புனித தோமையாரே, சபீரியாரே, புனித அருளானந்தரே, புனித அல்போன்சிம்மாளே, புனித அன்னை தெரசாவே, பேறு பெற்ற தேவ சகாயம் பிள்ளையே, புனித புலோமினம்மாளே, முத்து பேறு பெற்ற பவுலிஞ்சேரிக்கோவை, எங்கள் பெயர் கொண்டுள்ள புனிதர்களே, சகல புனிதர்களே, சகல சமரசுக்களே, வந்தோம் உம்மைந்தர் போற்றி. தாயே, சந்தோஷமாக பாடி தாழ் பணியவே. பூலோகம் தோன்றும் முன்னே பூரண தாயே, மேலோனின் உள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே. வந்தோம் உம்மை கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி தாழ் பணியவே. இயேசு மரி சூசை, உங்களை நேசிக்கிறோம். ஆன்மாக்களை காப்பாற்றுங்கள். இயேசு மரி சூசை, உங்களை நேசிக்கிறோம். ஆன்மாக்களை காப்பாற்றுங்கள். இயேசு மரி சூசை, உங்களை நேசிக்கிறோம். ஆன்மாக்களை காப்பாற்றுங்கள். அச்சிஷ்ட சிறுவேடாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். வருகிற ஞாயிறு 5 மணி. ஹலோ, சாயந்தரம் 5 மணி இருக்கு.
இது டிஸ்கஷன் பைபிள் டிஸ்கஷன் உத்தரிக்க ஸ்தலம் உத்தரிக்கிற ஓகே ஓகே பிரதர். 5 மணிக்கு உத்தரிக்க ஸ்தலம். ஓகே ஓகே, குட் நைட். பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ஓகே எனக்காக தெரிவிச்சதுக்காக. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டேன். உட்காந்துட்டீங்களா? ஆமா. கேட்டுச்சு. தேங்க்யூ பிரதர். வீராங்கனை வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் வீரம் வருது. சந்தோஷம் சந்தோஷம். ம் இனி வந்துருவேன், அட்டென்ட் பண்ணிடுவேன். சரி சரி. தேங்க்யூ பிரதர்.